டிடிஎஃப் டாஸ்க் 5ல வந்து விஜய் பார்வதி வந்து மரண மாஸ் காமிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஒன்று சேர்ந்து அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலை தூக்கி எரிஞ்சு அடித்து மூஞ்சி அடித்து வாயடிச்சு என்னென்னமோ பண்ணி படனா கையை கீழே விடவே இல்லையே. டாஸ்க் 5 அப்படிங்கிறது வந்து என்னென்னு வச்சுக்கணும், ஒரு ட்ராயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராயர் கீழே நிற்கணும், இவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கையை வச்சு பேலன்ஸ் பண்ணி பிடிக்கணும். மேலே மாவு வச்சுருக்காங்க, கோல மாவு சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி மாவு வச்சுட்டு கீழே இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக நகர்ந்தா கூட அந்த மாவு மேலே கீழே கொட்டிருச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த டாஸ்கில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து யார் வந்து எலிமினேட் ஆகிறாங்களோ அவங்க எலிமினேட் ஆகிறவங்க வந்து இங்கே பால்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டென்னிஸ் பாலை வச்சு அவங்கள அடிக்கணும், அடித்து கீழே அந்த மாவு வந்து கொட்டை விட வைக்க முடியும். இது வந்து ஆல்ரெடி மலையாளத்தில் வந்து இந்த டாஸ்க் வந்து நினச்சி ரொம்ப ஃபேமஸான ஒரு டாஸ்க். ஸோ இந்த டாஸ்கில் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்மளோட அரோரா அவங்க வந்து விட்டுட்டாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு 5 மினிட்ஸ். இருந்தாலும் நான் வந்து இந்த விஷயத்தை பாராட்ட தான் செய்வேன். ஏன்னா அன்னைக்கு டிடிஎஃப் டாஸ்க் கொண்டு வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த டாஸ்கில் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கையை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணி நின்றுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹேண்ட் வந்து ஸ்டில் வந்து ரிகவர் ஆயிருக்கு. அதில் ஒரு 2 days தானே வந்து. ஸோ அதனால் வந்து அவங்களால முடியல, விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட சபரியை போட்டு, சபரி நின்னதோ ஒரு 10 நிமிஷம் தான் நின்றுருப்பான். அந்த 10 நிமிஷம் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இல்லாத ரியாக்ஷன் கொடுக்குறான், சொல்லிட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டான். ஒரு லிமிட்டுக்கு மேலே கீழே விழுந்து அதை நம்ம ப்ரோமோலுமே போட்டு காமிச்சிருந்தாங்க. கீழே விழுந்து அவன் நார்மலைஸ் ஆகிட்டான், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன் வந்து விடலை, கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது மாவு கொட்டிருச்சு. அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கு நம்ம யார் அடுத்து வந்து வினோத்துக்கு என்னன்னு தெரிலங்க, நேரமே சரியில்லை. டாஸ்க் ஆரம்பிச்சதுல வந்து இது வரைக்கும் ஒரு டாஸ்க்கு கூட தலையை வந்து ஜெயிக்கல. ஆனால் நாளைக்கு டிடிஎஃப் டாஸ்க் 6 கில்லர் காயின் டாஸ்கில் வந்து வினோத் வந்து ஜெயிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படி இதை பார்த்துட்டு பேசுவோம். அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து மெயினாக இப்போ கடைசியில் வந்து சுபிக்ஷா எலிமினேட் ஆகி போயிடுறாங்க, சாண்ட்ரா வந்து அவங்களால முடியல எலிமினேட் ஆகி போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே எலிமினேட் ஆகி போகும்போது கடைசியில் நம்மளோட திவ்யா கணேஷ் மற்றும் பார்வதி நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணணும், என்னதான் பாருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மதிப்பெண் இருந்தாலும் 2 பேருக்கும் அட்லீஸ்ட் வந்து ஈக்குவலாக அடிக்கணும். ஈக்குவலாக கூட வேண்டாங்க, இங்கே நீங்கள் வந்து ஒரு 60% அடிக்கிறீங்கன்னா மார்க் அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து மதிப்பெண் அதிகங்கிறதுனால விஜய் பார்வதி ஒரு 60% வந்து அந்த பாலை வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நீ திவ்யாவை வந்து அட்லீஸ்ட் ஒரு 40% அடிச்சிருக்கணும். ஒரு 30%, 20% கூட அடிக்கலைங்க. அந்த 20% போயிட்டு ட்ரை பண்ணுறாங்க அடிக்கிறதுக்கு, ஆனால் மேலே பட மாட்டேங்குது. எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து பார்வதி கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அந்த பாலை வச்சு அடிட்டு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நடுவில் எவ்வளவு போராடுறானுங்க. கேட்டா விக்ரம் என்ன சொல்றான், அவன் கடைசியில் தான் போயிட்டு அடிக்கிறான், அதுக்கு தான் இவ்வளோ ட்ராமா அடிச்சதுக்கு தான். இனிஷியலாக போயிட்டு ஏட்டா என்னை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கிறியாடா, அங்கேயும் கொஞ்சம் பாருடா, அந்த கவுண்டர் சேர்த்து காப்பி சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் கீழே இருக்கேன்னு பார்த்துக்கிட்டா அப்போ மேலே இருக்க எவன்டா பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் என்னையே டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களாடா, பக்கத்தில் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்கடா, இல்லை மார்க் நீ தான் அதிகமாக வச்சிருக்க, அதுக்குன்னு இப்படியா கம்ருதீன்லாம் வச்சுக்கோங்க, சரியான வன்மவாதி. இப்போ நார்மலா இந்த மாதிரி ஒரு பாலை வச்சு இவ்வளவு கோபமா எரிஞ்சிட்டா என்ன ஆகும், இது வந்து ஒரு பெரிய ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு வயலன்ஸா கிரியேட் ஆயிடும்ல. அதனால டாஸ்க்குங்கிற பேர்ல அந்த பாலை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100-150 டைம் அடிச்சிருப்பான். அவன் அடி ஃபுல்லா தெளிவா போயிட்டு மூஞ்சில விழுது, கையில விழுது, காலில் விழுது, உடம்புல விழுது, செம்மடி பார்வதிக்கு போட்டு புழகிறான். அந்த சைடு நம்ம வக்கரம் இருக்கான் பாத்தீங்களா, சரியான வக்கரம் பிடிச்சவன். ஏன் திவ்யா கணேஷும் உனக்கு ஆவலனா போய் அடிக்க கூடாதா என்ன, போயிட்டு பார்வை சொல்றாங்க போய் அடுறா, அங்கே போயிட்டு அடுறா, என்ன மட்டுமே என்ன டார்கெட் பண்ணுறது சொல்லி சொல்லும்போது எப்பப்பா நானும் அங்கே போக மாட்டேன், அவங்களுக்குலாம் நம்மளால பேச முடியாது. அவன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு நண்பர்களே. அது என்ன தெரியுமா, இவங்க பேசிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நாளாக போகிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாத்தியா திவ்யா உங்ககிட்ட வரமாட்டான் அவனுக்கு பயந்துட்டு சொல்லிட்டு சும்மா ஃபன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பழகுறாங்க பார்வதியும் திவ்யா கணேஷ். உடனே திவ்யா கணேஷ் நீ மூடு, சும்மா கொளுத்தி போடாத, இங்க நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இப்படி சொல்லி மற்றவங்க இவங்க சைடு வந்துருவாங்க, வந்து இவங்களை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுல இருந்து 1 ஹவரா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 50 பால் தாங்க எரிஞ்சிருப்பானுங்க. அந்த 50 பால் ஒரு 25 பால் கூட உடம்புல படலைங்க, மேலே படலைங்க. இங்க பார்வதி மேல 1000 பால் எரிஞ்சிருப்பாங்க. 1000 கூட ரொம்ப அதிகமா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து 200 to ஒரு 300, ஒரு 50% வச்சுக்கலாம், ஒரு 300 பால் எரிஞ்சிருப்பாங்க வச்சுக்கலாம். 300ல 280 பால் போயிட்டு அடி விழுது, போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறானுங்க, தாங்கி நிக்குது. கேட்டா வெளியில வந்து இந்த பொண்ணு டாஸ்க் ஆட தெரியல, கேம் ஆட தெரியல, வெறும் கேமருங்கிற பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறானுங்க. அப்புறம் இது என்னடா இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்.
யாராலுமே முடியல. இப்போ நீங்களாம் வந்து பெருசாக இதில் வந்து நிற்கிறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஃபேட் இருந்தால் கூட வந்து கஷ்டம் அங்கே நிற்கிறது. கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம சுபிக்ஷா மாதிரியோ இல்லை அரோரா மாதிரியோ இருந்தால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களால வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். பட் பார்வதிங்கிறதுனால அவங்க இந்த கஷ்டத்துலையும் இவ்வளோ தூரம் நின்று இது பண்ணுறானுங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறானுங்க. அரோரா, நம்ம கமருதீன், நம்ம விக்ரமே, கானா வினோத், சபரி அடிக்க வரல, சாண்ட்ரா ட்ரை பண்ணுறாங்க, சுபி ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து திவ்யா கணேஷ் அட்டாக்கே பண்ண மாட்டீங்களா? இதை இப்படி எடுத்துக்கலாம், இல்லை விக்ரம் சொல்கிற மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் போயிட்டு வாயை கொடுத்துட்டு எப்படி வர முடியும்? பாரு சும்மா விளையாட்டா ஃபன்னு சொன்னதுக்கே அவ்வளோ கோவப்படுறாங்க. போயிட்டு நம்ம சும்மா அடி போயிட்டோம்னா அவ்வளோதான், கடிச்சு வச்சுருவாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து இனிஷியலாகவே வந்து அவன் சொல்கிற டோன் இதுதான். இதுக்கு நடுவில் வினோத் டென்ஷன் ஆகிட்டாப்ல. வினோத் டென்ஷன் ஏன்டா எப்போ பார்த்தாலும் பார்வையே போட்டு அடிக்கிறீங்க, ஏன்டா இங்கே ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கு, ஏன்டா அடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்கும்போது எப்போ நாளாங்க போக மாட்டேப்பா அப்படிங்கிறான் விக்ரம். போக மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அடிக்கவே இல்லைங்க. 1.25 மணி நேரம் பார்வதி தான் டார்கெட் பண்ணுறாருங்க. திவ்யா போயிட்டு அடிக்கிறங்கிற இப்போ பார்வதி வந்து ஒரு 10 நிமிஷம் அடிக்கிறானுங்கன்னா சரி பார்வை மட்டும் அடிச்ச மாதிரி வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திவ்யா ஒரு நிமிஷம் சும்மா அப்படியே லைட்டா செல்லமாக தட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லமா அப்படியே தட்டிட்டு அப்புறம் திரும்பிங்க வந்துடுறானுங்க, திரும்பிங்க போட்டு அடிக்கிறானுங்க. இப்போ ஒரு கண்டஸ்டண்ட்டை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்றானுங்க. ஏன்டா வன்மவாதிகளா அப்படி இருக்கிறீங்க? ஆனா இவனுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு கடைசியில் ஜெயிச்சது பாத்தீங்களா பார்வதி. ஏன்னா பார்வதி வந்து அடி மூஞ்சில விழுது, இதெல்லாம் முடியுதுங்க. கடைசியில் வந்து ஒரு லிமிட்ல பார்வதி அடிச்சு அந்த பாலால் அடிச்சு எல்லாருக்கும் வந்து சோர்ந்து போயிட்டானுங்க. அவனுங்களே வந்து முடியல, அடிச்ச உங்களுக்கே வந்து முடியாம எல்லாரும் சோர்ந்து போய் வேர்த்து இருக்கிறானுங்க. அடி வாங்கினவங்க அவங்க யோசிச்சு பாத்தீங்களாடா. அப்புறம் கடைசியா லாஸ்ட் 2 மினிட்ஸ், அதாவது திவ்யா வந்து அவங்க கீழே அந்த இதை விடுறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் போயிட்டு விக்ரம் அடிக்கிறாங்க. போயிட்டு அடிச்ச உடனே அந்த மேடம் என்ன சொல்றாங்க, எங்க வேணா அடிங்க, ஃபேஸ்ல மட்டும் அடிச்சிடாதீங்க, எனக்கு நான் டென்ஷன் ஆயிடுவேன். மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? சபரி மூஞ்சில எவ்வளோ பால் பட்டுச்சு தெரியுமா? எவ்வளோ பால் பட்டுச்சு. பார்வதி மூஞ்சில மட்டுமே ஒரு 100 பால் பட்டுருக்கும். அவ்வளோ அடி பார்வதிக்கு. எல்லாரும் சேர்ந்து அதுவும் அந்த கமருதுன்னு தான் பாரு, அந்த டாஸ்க்ல எந்த அளவுக்கு அவங்களால அந்த கோபத்தை காட்ட முடியாதோ அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துட்டு வந்து அடிக்கிறான், போட்டு பழகிறான் பார்வதியை. டாஸ்க்ல நம்ம வந்து இப்படி அடிச்சாதானே ரெட் கார்டு கொடுப்பீங்க, இப்படி அடிச்சாதானே நமக்கு வந்து வயலன்ஸ் பேர் வரும், டாஸ்க்குங்கிற பேர்ல போட்டு பொழக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து அடின்னு அடிக்கிறான் பார்வதியை போட்டு. அதுக்கப்புறமா லைட்டா அடிச்சுட்டு மூஞ்சில, இப்ப திவ்யா சொல் மேட்டர் வர மாதிரில மூஞ்சில படக்கூடாது அப்படின்னா இப்ப பார்வதி மேல பட்டது, சபரி மேல பட்டது, அரோரா மேலாம் ஒன்றும் அடிக்கல யாரும், ஏன்னா அரோரா தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆச்சு. சுபி மேல பட்டது, சாண்ட்ரா மேலே ஒன்று பெருசா அடிவே இல்லை. அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணு. விக்கல் சிகரம் சொல்றான், இதுக்கு தான் நான் இவங்களை வந்து அடிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இப்ப கடைசியில் அவன் சொல்றதுனா உண்மை ஆயிடுச்சு. நான் உடனே வந்து விக்ரம் சப்போர்ட் பண்றேன், திவ்யாவுக்கு எதிராக பேசுறாங்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல யார் தப்பு? ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, உடனே எல்லாரும் உருட்டுறாங்க, திவ்யா வந்து விக்ரம் பறக்க விட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆக்சுவலா வந்து ஒரு அழுகுனி ஆட்டம் ஆடுறாங்க திவ்யா. ஒரு கேம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க தெரியல. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பயப்படுறாங்கல்ல, அங்க போனா வந்து அவங்கள்ட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்கல்ல, அது பெருமை கிடையாது. ஒதுங்கி போறாங்க. ஏன் இதுகிட்ட போய் எவன்டா வாயை கொடுக்கறது, வாயை கொடுத்தா இது கடிச்சு வச்சிரும், இது நுள்ளு குலைக்கும், இதுகிட்டே வேண்டாம் வாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. அது பேர் மாஸ் கிடையாது. அது வந்து வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி தான் அவங்க கூட ஸ்போர்ட்டிவா கூட இங்க இருக்கிற கண்டஸ்டன்டால கேம் விளையாட முடியலன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல திவ்யாவை பத்தி அட்ரஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுங்க. அப்படி பார்த்தா இந்த பார்வதி வந்து நம்ம சபரி போட்டு அடிச்சு கண்ணுலாம் வீங்கி போய் இதுவாச்சு இல்ல, அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் திவ்யா. இதுக்கு இடையில திவ்யா சொல்றாங்க, உன்னையெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது பார்வதிய, எங்க அப்பா அம்மா வந்தாங்களா அவங்கள வச்சு 2 கொட்டு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கொட்டுறாங்க. இதெல்லாம் தப்பா தெரியாது, பார்த்துக்கிட்டு இதெல்லாம் தப்பா தெரியாது. அப்ப வந்து பார்வதி என்ன வேணா அடிக்கலாம், பார்வதி அட்டாக் பண்ணலாம், பார்வதி பேசுறா அது தப்பு, இதே திவ்யா பேசிட்டா அது வந்து கரெக்ட். இப்படிதான் வெளியில இருக்கவங்க வந்து உருட்டிட்டு இருக்காங்க, வெளியில உள்ள விரட்டுறாங்க. ஆனா உள்ள இருக்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டான். விக்ரம் வந்து தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா திவ்யாவோட கேம் பிளேவை. கிட்ட போனா அது எப்படி ரியாக்ட் பண்ணும், அதுக்கிட்ட நான் ஏன் போக மாட்டேன், பயந்து இல்லை, ஒதுங்கி போறாங்க எல்லாமே. அதுக்கு பேர் பயம் கிடையாது. எப்பா இதுகிட்ட எவன்டா வாயை கொடுக்குறது, வாயை கொடுத்தா நம்மளே இந்த இடத்துல தப்பாக்கி நம்மளே வந்து இதுவாக்கி அவங்க விக்டிம் கார்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயந்து ஒதுங்கி போறாங்க லிட்டரலா. கானா வினோத்தை மட்டும் தான் தைரியமா போயிட்டு அடிச்சாப்ல, ஒரு 2 மணி நேரம் அடிச்சாரு, பால் அடிச்சாரு, அது படலை, அது வேற விஷயம். இதால் கானா வினோத்தை கொஞ்சம் ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி இதுக்கு அப்புறம் வந்து கேம் மோட் 3ல டாஸ்க்ல ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி டிடிஎஃப்ல ஒரு தரமான டாஸ்க்ல எல்லாரும் அவுட் ஆகும்போது கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து விஜய் பார்வதிக்கு
மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு லீடிங்கில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி லீடிங்கில் வந்தாலும் அடுத்ததான் நடக்க போறேன்னு ஒரு 4 டாஸ்க் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கான இது இருக்கும். விஜய் பருவது உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா அவங்களை இவ்வளோ அடி அடிச்சா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போட்டு விடுங்க. திவ்யா கணேஷோட கேம் பிளே பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அந்த சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.